உள்ளவா? ரொம்ப தேங்க்ஸ்மா. தம்பிக்கு காஃபி போடுமா? வாப்பா, மாடியில ஒரு ரூம் இருக்கு, நீ அங்கேயே தங்கிக்க. என்னப்பா அங்கேயே நின்னுட்ட? வா மேல வா. இதோ வரமா. ராஜா, இந்த பாலை குடிங்க. என்ன இன்னும் டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப நான் நடிச்ச உங்க ஃப்ரெண்டோட படத்துல எனக்கு பையனா ஒரு குழந்தை பையன் நடிச்சான். 2 வயசு தான் ராஜா. அபிஷேக்னு பேரு. எப்பா என்ன வாழங்குறீங்க? ஷூட்டிங் ஸ்பாட்டையே கலகலப்பாக்கிட்டான். கொஞ்ச நாள்லயே அம்மா அம்மான்னு என்கிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டான் தெரியுமா? நமக்கும் அவன மாதிரி ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சுப்பேன். அவன் போஷன் முடிஞ்ச அன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவனு பெரிய மனசே வரல தெரியுமா? எனக்கு ஒரு ஆசை ராஜா, நம்ம குழந்தையும் அதே மாதிரி சுட்டியாதான் வளர்க்கணும். நான் சொன்னது கரெக்டா? என்ன இந்த பேச்சு எடுத்தாலே சார் ரொமான்டிக் மூடுக்கு வந்துருவீங்க. இன்னைக்கு சைலண்டா இருக்கீங்க. ராஜா, ராஜா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொடுக்கவா? வேண்டாம். இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு படுக்கிறதுனால ஒரு மாதிரியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தானேங்க, கட்டு பிரிச்சதும் எல்லாம் சரியாயிடும். ஒரு வகையில அந்த டேவிட் செஞ்சது நல்லதுக்குதான். இல்லைன்னா நம்ம 2 பேரும் மறுபடியும் சந்திச்சிருப்போமா? ஸ்ரீ, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன? யார் அந்த டேவிட்? அவனை உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. நீங்க யாரும் என்ன வந்து பாக்கலையா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஒருத்தர் வந்து நீங்க இறந்துட்டதா சொன்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாம ஏன் அடுத்தவங்களுக்கு சுமையா இருக்கணும்னு நினைச்சு நான் பஸ் ஏறி கிளம்பிட்டேன்.
ஆனா பஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது கும்பகோணம் பஸ்ன்னு. கண்ணு தெரியாத என்னை ஏமாத்தி உதவி செய்யற மாதிரி நடிச்சு ஒரு கும்பல் கடத்திட்டு போக நினைச்சது. அங்க வந்து டேவிட் தான் என்னை காப்பாத்தினாரு. சுதேசி மாமிங்கிறவங்க வீட்டுல தங்க வச்சாரு. மாமி தான் எனக்கு மறுபடியும் பார்வை கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க. அவங்க பொண்ணுக்கு குழந்தை சுமக்கிற பாக்கியம் இல்லைங்கிறதால நான் வாடகை தாயா இருந்து அவங்களுக்கு குழந்தைய பெத்து தரேன்னு சொன்னேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வரைக்கும் என்கிட்ட ஒழுங்கா இருந்த டேவிட் திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. அதுக்கு நான் ஒத்துக்கல. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவன் என்ன கடத்திட்டு வந்துட்டான். அவன் என்ன கடத்திட்டு வந்தது உங்களை பாக்குறதுக்காக தான்னு எனக்கு தோணுது. என்னால நீ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டல. அவங்கிட்டதான் உன்னை டார்ச்சர் அனுபவிச்சனா இப்ப என்னால அதை விட கஷ்டப்படுறல. என்ன சொல்றீங்க சுரேஷ்? நானும் பாத்துட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு என்ன பிரிச்சு பேசுறீங்க? ஒருவேளை உங்களால என்ன பழைய ஸ்ரீமதியா பார்க்க முடியல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் மனசுக்குள்ள சில விஷயங்கள், சின்ன சின்ன குழப்பம், எப்படி சொல்றது, என்ன சொல்றது, தயக்கத்துலதான் பேச தெரியாம பேசிட்டேன். சொல்லுங்க சுரேஷ். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சொல்லுங்க சுரேஷ். என்னப்பா வலி இப்ப எப்படிப்பா இருக்கு? இப்ப வலியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. குறுகுறுன்னு ஏதோ பூச்சி ஓடுற மாதிரி இருக்கம்மா. அப்படித்தான்ப்பா இருக்கும். எலும்பு கூடுதுல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். இரு கட்ட மாத்திடுறேன், சரியாயிரும்.